அவருக்கு பின்னால் வெண்மையான பனியின் மீது அடிச்சுவட்டை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அவ்வழியே வந்த ஒரு மனிதன், ஐயா, எப்படி இருக்கிறீர்கள் என்றான். அதற்கு அவர், என்னுடைய அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். யார் அந்த மனிதர்? பார்ப்போம். காட்சி 1. சுந்தர் சிங், இயேசு கிறிஸ்து. வாழ்க்கை ஒரே குழப்பமாக இருக்குதே, உண்மையான அமைதியை அடைவது எப்படி? சமாதானத்தை தேடி அலைகிறேனே. ஒரு நாள் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்தார், குளித்தார். உண்மையான கடவுள் ஒருவர் உண்டு என்றால் எனக்கு நீர் தரிசனமாகும், இல்லை என்றால் என் வீட்டிற்கு அருகே செல்லும். அதிகாலை ரயிலின் முன் விழுந்து மடிந்து போவேன் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். கடவுளே, உண்மையான கடவுள் ஒருவர் என்றால் உண்மை எனக்கு காண்பியும். இரட்சிப்பிற்கு உரிய வழியும் சாந்தியையும் நீர் எனக்கு தர வேண்டும். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் உன் இரட்சகர். நான் வெறுத்த இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர். மகிழ்ச்சி என் உள்ளத்தை நிரப்புகிறது. காட்சி 2. சுந்தர் சிங்கின் தகப்பனார் மற்றும் மாமா. அப்பா, நான் ஒரு கிறிஸ்தவன். நான் இயேசுவை விடமாட்டேன் அப்பா. நான் அவன் சொல்வதை நம்ப மாட்டேன். என்னென்றால் சில நாட்களுக்கு முன் கிறிஸ்தவர் வேதகமத்தை எரித்தானே. சுந்தர், இங்கு குவியலாக உள்ள பணத்தையும் வைரங்களையும் பார். நீ புதிதாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் விசுவாசத்தை நீ கையிடுவாயானால் இவையெல்லாம் உனக்கு தருவேன். நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் மாமா. அப்ப வெளியே போடா. சுந்தர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். சுந்தர் உண்பதற்கு உணவோ தங்குவதற்கு உறைவிடமோ இல்லாமல் ஒரு மரத்தின் அடியில் தங்கினார். மீண்டும் சுந்தர் வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டார். காட்சி 3. அப்பா மற்றும் சுந்தரின் சகோதரன். உள்ள வராதன்னு சொல்லி வந்திருக்க. சரி, உள்ளவா சுந்தர் சிங். சரி அப்பா. சுந்தர், உன்னை நான் நம் வீட்டில் வேலை செய்யும் தாழ்த்தப்பட்ட வேலைக்காரனோடு தங்க வைக்கிறேன். நான் இயேசுவை விடமாட்டேன். உணவில் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம். ஓகே, நிறைய கலந்துடலாம். விஷத்தை கலடா. நிறைய விஷத்தை கலந்துட்டே தான் இருக்க. சுந்தர், இதை சாப்பிடு. சரி அண்ணா. நீ புதுதாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர் விசுவாசத்தை விட்டு விடு. நான் இயேசுவை விடமாட்டேன். அப்ப வெளியே போடா. வெளில போடா. சுந்தரை வீட்டை விட்டு துரத்தி விட்டனர். விஷம் கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார். நோய்வாய்ப்பட்டார். இறக்கும் நிலையையும் அடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காட்சி 4. டாக்டர் பாஸ்டர். இருக்கட்டும். இவர் உடம்பில் பல மணி நேரத்துக்கு முன்பே விஷயம் இறங்கியதால் இவரை காப்பாற்ற முடியாது. ஏசப்பா மார்க் 16:18 சாவுக்கு எதுவானவன் விஷம் ஒன்றும் அணுகாது என்று சொன்னபடி சுந்தர் சிங்கை காப்பாற்றினோம். நன்றி. ஏசப்பா மார்க் 16:18 சாவுக்கு எதுவானவன் விஷம் ஒன்றும் அணுகாது என்று சொன்னபடி சுந்தர் சிங்கை காப்பாற்றினக்காக நன்றி. ஆமேன். இவன் என்ன வானான் என்று பார்ப்போம். நான் இயேசு கிறிஸ்துவின் அருளால் நான் சுகமானேன். நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். கொடிய நோயிலிருந்து சுந்தர் விடுபட்டு
லூதியானாவில் இருந்த மிஷனரிகளிடத்தில் தங்கினார். 16வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். ஆழமான சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் பின்னர் கிறிஸ்தவ சாதுவாக மாறினார். ஆண்டுதோறும் பஞ்சாப், காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், நேபாளம், திபெத் ஆகிய இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தார். திபெத்தில் கர்த்தருடைய ஊழியம் 1929ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய நண்பர்களுக்கு திபெத்திற்கு ஊழியம் செல்வதாக குறிப்பிட்டு சென்றார். வணக்கம். Sit down. வணக்கம் சில்ல குட்டி பிள்ளைகளே. ஒரு நாள் காலையில் நான் தூங்கி எழும்போது ஒரு சிறுத்தை நான் தங்கியிருந்த குகையில் பக்கமாக உருகி கொண்டிருந்தன. மற்றொரு நாள் ஒரு வேங்கை புலி என் அருகில் படுத்து உறங்கி இருக்கிறதை பார்த்தேன். மற்றொரு நாள் போர்வையின் கீழே குளிரால் பாதிக்கப்பட்ட நல்ல பாம்பு அனல் பெறுவதற்காக படுத்திருக்கிறது. மகளே, நான் கிறிஸ்துவின் அன்பை போதிக்கும் சுவிசேஷ ஊழியன். சாது சுந்தர் சிங்கின் நண்பர்கள் அவரது திபெத் ஊழியத்தின் தாமதத்தை குறித்து கலந்துரையாடல். நன்றி சொல்லுங்க. திபெத் சென்ற சாது சுந்தர் சிங் திரும்பி வரவில்லையேடா. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நிச்சயமாய் சுந்தரை பார்ப்போம். இமயமலை பகுதிகளில் பிராணம் பண்ணும் போது வெறுங்காலோடு தான் நடப்பான். கற்கள் பனிக்கட்டிகளால் அவன் கால்கள் கிழிக்கப்பட்டு அவன் கால்களில் ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். அதனால் தான்டா ரத்தம் கசியும் கால்களுடைய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். திபெத் சென்ற சாது சுந்தர் சிங் திரும்பி வரவில்லை. எலியாவை போல அவரை கடவுள் அவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்திருக்கலாம். Excellent, cuties. Parents, give them a huge round of applause, please.